Hi, வணக்கம். நான் ஜெயின் பேங்கிங் நியூஸ் சேனலுக்காக few days back வந்து HDFCல எப்படி ஆன்லைன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டெமோ போட்டிருந்தேன். அந்த டெமோ வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வெல்கம் லெட்டர் வந்துருந்துச்சு. அந்த லெட்டர் அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோவும் நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வந்து பிரான்ச்சுக்கு போய் இன் பர்சன், அதாவது ஃபேஸ் டு ஃபேஸாக பிரான்ச்சுக்கு போய் வந்து KYC கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ அவங்க என்னென்னலாம் கேட்டாங்க, அந்த KYC ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஃபுல் அப்டேட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ அதுக்கு தான் கிளம்பிட்டுருக்கேன். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு செகண்ட் ஆகும், ஆனால் எனக்கு அது மிக பெரிய மோட்டிவேஷன். ஓகேவா? இப்போ நம்ம போகலாம். ஸோ HDFC பேங்க்லேருந்து வரேன். இப்போ தான் வெளியில் KYC ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா, உள்ளே போனோன்னா அவங்க வந்து கஸ்டமர் ஐடி இல்லைனா ஃபோன் நம்பர் கேட்டாங்க. கஸ்டமர் ஐடி எனக்கு தெரியல, ஆக்சுவலி மெயிலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரியல. ஸோ ஃபோன் நம்பர் கொடுத்தேன். ஆன்லைனில் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டான்னு கேட்டாங்க. ஃபோன் நம்பர் நான் கொடுத்தேன். ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறமா என்னுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல் பண்ணிவிட்டு அவங்க வந்து என்ன டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் வந்து பேன் கார்டு அண்ட் ஆதார் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அது ரெண்டையும் அவங்கக்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் ஆதார் நம்பர் அவங்க வந்து என்டர் பண்ணிவிட்டு OTP, அதாவது நீங்கள் ஆதார் நம்பரில் எந்த மொபைல் வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் வந்து நீங்கள் கையில் இருக்கணும். ஸோ ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்க மொபைலுக்கு வந்து ஒரு OTP வரும். ஸோ அந்த OTPயை கேட்டாங்க. அந்த OTP நான் சொன்ன உடனே அவங்க வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணாங்க. அவங்களே வந்து அந்த ஃபார்மில் என்னோடய நேம் எக்ஸெட்ரா டீட்டெயில்ஸ்லாம் எழுதிட்டு கீழே வந்து என்ன சைன் பண்ண சொன்னாங்க. ஸோ சைன் பண்ணி முடிச்சது வேலை முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் 10 minutes ஒர்க் தான். ஸோ பேங்க் போய் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதாங்க. ஆன்லைனில் HDFC அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு 1 week to 10 days வந்து உங்களுக்கு ஒரு வெல்கம் லெட்டர் அண்ட் வெல்கம் கால் வந்துடும். ஸோ KYC கம்ப்ளீட் பண்ண சொல்லி உங்களுக்கு மெயிலையும் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஸோ KYC கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் வந்து லிமிட்டட் அக்கௌண்ட்டாக தான் இருக்கும். KYC கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கிறது, உங்களோட கார்டு வர்றது, இது எல்லாமே வந்து KYC கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நடக்கும். ஸோ KYC கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இப்போ போயிட்டு வந்தோம், என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அவ்வளோதாங்க. இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் வந்து ஆன்லைன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி KYC கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.